வந்திருக்கிற தெய்வ ஊழியர்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்களை விட நான் ஒன்றும் ரொம்ப பெரிய ஊழியக்காரர் இல்லை. நான் ஒரு பார்ட் டைம் ஒர்க்கர். எனக்கு பிஸ்னஸ் மற்ற உலக பிரகாரம் அநேக காரியங்கள் உண்டு. நேரம் கிடைக்கிறப்போ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். நம்முடைய அன்பார்மையான நெகேமியா அவர்கள் என்னோடு எங்கள் ஊர்க்காரர், ஒரு உறவில் தூரத்து சொந்தக்காரராக கூட இருக்கலாம், ஒரு ரொம்ப தூரம் சொந்தக்காராக இருக்கலாம், ரொம்ப மோன கலையிலேருந்து கடைசி கலை பார்க்குறப்போ சொந்தக்காரரும் இருக்கலாம். அவரோடு ஒரு 20-25 வருஷமாக நல்ல பழக்கம். ஆனால் அவரோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் எங்கள் மனவா மணிமுத்து தான். இவரோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான். அவர் ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர். ஆனால் தொடர்பு வச்சுக்க மாட்டார், ஃபோன் வச்சு பேச மாட்டார். அதை கொடு இதை கொடு, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதெல்லாம் செய்ய மாட்டார். அவர் உண்டு, அவர் கடவுளை நம்பி போய்கிட்டே இருக்கிறார், அவ்வளோதான். அதுக்கு பக்கத்தில் வலைங்கமான் அன்புதாசா, கருணைதாஸ் என்னை மாதிரி மெல்லி ஒல்லி ஆகிட்டார். நல்ல குண்டு குண்டுன்னு இருந்தார், என்னை மாதிரியே ஒல்லி ஆகிட்டார் கருணைதாஸ். இப்போ சர்ச்சு கட்டியாச்சா கருணைதாஸ்? ஷெட்டு தான் போட்டிருக்கு. இந்த பகுதியில் உண்மையாகவே ஆண்டுடைய பணியை செய்வது என்பது வட இந்தியாவில் எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இங்கே பணியை செய்து வர்றீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவருடைய பவர் என்னென்னா, அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அதற்கு எக்ஸாம்பிள் யாருன்னா கருணைதாஸ் தான். அவர் தான். அவருக்கு விரோதம் வந்தோம் என்னன்னா அவர்கிட்ட அப்புறமா முடிஞ்ச பிறகு கேளுங்க, அவர் சொல்லுவார். நிற்கலை, ஃபீல்டில் நிற்க முடியாது. அவருக்கு விரோதமாக என்னென்ன பண்ணாங்களோ, ஆனால் அவருக்கு விரோதம் பண்ணவங்க நிற்கலை, ஃபீல்டில் நிற்க முடியாது. நம்ம ஆண்டவர் எப்போவுமே பெரியவர். அவர்கிட்ட உண்மையாக இருக்கிற மக்களுக்கு மட்டும் அவர் என்ன பண்ணுவார்? வாழ்வு கொடுப்பார். இவ்வளோ பெரிய பாஸ்டர்ஸ், இவ்வளோ பாஸ்டரை கூப்பிட்றோம், 2 பாட்டு பாடுவாங்க, ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கு ஒரு ஒழுங்காக கீபோர்டு செட் பண்ணல பாருங்கள். அவர் 100 கதை சொல்கிறார். அதுக்கு முந்தா நாள் தான் 5000 ரூபா செலவு பண்ணேங்கிறார். அதுக்கு சரி சர்ச்சில் போடுற ஆளை கூட்டிகிட்டு வாயான்னு. அவன் தானே 5000 ரூபா வாங்கிட்டு கொடுத்தா ஒழுங்காக செட் பண்ணுறான்னு தெரியும், அதுவும் தெரியல. அது கீ வேலை செய்யலைங்கிறாரு. இப்போ இந்த 3 ஜெப வீரர்கள் வந்திருக்காங்க. வீரர்கள் 3 பேர் பார்த்திங்கன்னா ஒரே கலர் சஃபாரி. ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாரு, ஒருத்தர் ஹைகோர்ட்டில் குமஸ்தா தானே, ரிட்டையர்டு. இப்போ ஹைகோர்ட்டில் என்னவா இருந்தீங்க? ஓஏ ஜட்ஜி, கிளர்க்கு. ஹைகோர்ட்டில் கவர்மெண்ட் சம்பளம் இருக்குது. ஒருத்தர் ஆட்டோ வச்சுருக்கார், சொந்த ஆட்டோ. இன்னொருத்தர் லோடுமேன். 3 பேரும் வேலை செஞ்சுக்கிட்டே பாஸ்டர். ஆனால் ஒரு 15 நிமிஷம் நம்மளை டான்ஸில் அப்படியே மைக்கு நல்ல இவர் ஒருத்தர் நடுவில் இருக்க டான்ஸ் ஆட மாட்டார், இவர் சூப்பராக டான்ஸ் ஆடுவார். இப்போ டான்ஸ் ஆடியானா 680 இல்லையா, நான் என்ன பண்ணுவேங்கிறார். 680 இல்லையாங்கிறார். பொதுவாக இது ஒரு ஒழுங்கான கரெக்டான ஏற்பாடு இல்லை. அதுக்குரிய கீபோர்டு, அதுக்குரிய பேட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? செட் பண்ண முடியும். அவர் பாவம் முடியாத ஆள். ஆண்டவர் பெரிய மரண படுக்கையில் கொண்டு போயிட்டு அந்த தாயாருடைய ஜெபத்தினால, அந்த அம்மாவுடைய ஜெபம், அவருடைய ஜெபம், அவருடைய விசுவாசம், இன்றைக்கி உயிரோடு இருப்பது சுத்த கிருபை, காலிதோறும் அவை புதியவைகள். நினைக்கல அவர் உயிரோடு இருப்பார்னு யாருமே நினைக்கல. ஆனால் அவரை தென்காசி மாவட்டத்திலேருந்து இங்கே அழைச்சிட்டு வந்து ஆண்டவர் அவரை உன்னத பணிக்கு அழைச்சிருக்கிறார். அவர் எப்பாவது ஃபோன் பண்ணுவார். இன்றைக்கி குரங்கு வந்துச்சும்பார், அவங்க வீட்டுக்கு கடிக்க வந்ததா, இன்றைக்கி பாம்பு வந்துருச்சுன்னுவார், எங்கள் வீட்டுக்கு பாம்பு வந்துருச்சுன்னு அங்கே வச்சுருங்க, பத்திரமா இருக்கட்டும், வரமா. அந்த ஒயர் தாங்க தகராறு, ஒயர் தான் தகராறு, வேறு ஒன்றும் இல்லை. ஒயர் போயிடுச்சு, அதுவும் அப்படி தான் இருக்குது. கேட்குதா? கடைசி வரையும் கேட்குது இல்லை, அவ்வளோ போதும் விட்டுருக்கோம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க போகிறதில்ல. அந்தளவு ஆண்டவர் அவரை கண்மணி போல் பாதுகாத்து, அவர்கிட்ட பிடிச்ச கேரக்டர் என்னென்னா, எனக்கு கடவுளை கிருபை அவர் கூட இருக்குது. அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. உலக பிரகாரமாக அப்போ நிறையா பாஸ்டர் பண்ணுவாங்க, அந்த பண்ண தெரியாது, அவர் பண்ண தெரியல, அவ்வளோதான். அதை தான் நான் சொல்லுவேன். உண்மையாக ஒரு நல்ல மனிதர். அவரோடு இருக்கிறது நம்ம மாரிமுத்து மனமும் அவர் கூட இருக்கிற காலங்கள்லேருந்து அவர் கூட இருக்கிறார். எனக்கு அநேக இடங்களில் ஒரு சாட்சியை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வலைங்கமான் ஐயா மகிமைதாஸ், கருணைதாஸ் ரொம்ப அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை அழைக்கிறவர் யார்?
உண்மையுள்ளவர். அவர் ஒரு காலம் என்ன பண்ணுறதில்ல, கைவிட மாட்டார். அவர் நோக்கத்தோடு நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த நோக்கத்தில் நம்ம உண்மையுள்ள மனிதர்களாய் காணப்படுறோம். ட்ரூத். காந்தி சொல்கிறப்போ கடவுள் உண்மை இல்லை, உண்மைதான் கடவுள். அப்படி என்ன நோக்கத்தோடு அழைத்தாரோ அந்த நோக்கத்துக்கு உண்மையுள்ள மக்களாக ஒப்பு கொடுக்குறப்போ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும், உனக்கு விரோதமாய் உருவழியாய்பவர்கள், உனக்கு விரோதமாக எந்த விதம் மாப்பிசைகள் தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ போகிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். ஒரு சாதாரண எளிமையான மனவாக மாறி வந்து 2 கல்யாணத்துக்கு நான் வந்தேன். அவருக்கு 2 பிள்ளைங்களா 3 பிள்ளைங்களாமா? 2 பிள்ளைகளுக்கு நான் வந்தேன்னு நினைக்கிறேன். மேரேஜுக்கு ஒருத்தருக்கு தான் வந்தேன். அடுத்து ஏதோ வெளியூர் போயிட்டேன்னு நினைக்கிறேன். ராஜாக்கள் வீட்டு கட்டுற மாதிரி, ஒரு சாதாரண எளிய வீட்டு கட்டுற மாதிரி திருமணம் இல்லை, ராஜாக்களுக்கு வீட்டு திருமணம் மாதிரி நல்ல லெவலில் அவருக்கு இருக்க கடவுளுடைய பெரிய ஆசீர்வாதம். உண்மையாகவே நான் பழகின அந்த இங்கே இருக்க அநேக தெரியும். அதில் இந்த 3 பேரையும் ஆண்டவர் நல்ல பாதுகாத்து வருகிறார். எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில், எவ்வளோ வேதனையின் மத்தியில். நான் இன்றைக்கி ஆக்சுவலாக இப்போ வந்து குற்றாலத்தில் இருக்கணும். நாளைக்கு குற்றாலத்துலேருந்து காரில் போகணும் சென்னைக்கு, அதான் பிளான். ஆனால் கடைசி சனிக்கிழமை அந்த பிளான் அப்படியே மாற்றுறப்ப என் மனைவி ஏன் மாற்றுறேன்னு கேட்குறாங்க. இது மாதிரி ரொம்ப பின்தங்கின பகுதியில் இருக்க ஊழியர்கள், வட இந்தியாவில் மாதிரி இருக்க ஊழியர்களை பார்க்க போகிறேன், அவளோடு சில நிமிடங்கள் நான் நிற்க போகிறேன், அதுக்காக தான் போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு தான் இவங்களை கூப்பிட்டேன். இவங்களும் ரொம்ப பின்தங்கின பகுதியில் கலாச்சாரம் இல்லாமல், நாகரிகம் இல்லாமல், யாருக்கு யார் கணவன் தெரியாமல், 2வது ஒரு சேலை 2 சேலைக்கு மேலே இல்லாமல், குடிப்பழக்கம், கஞ்சா, ஜூது, இப்படி பழக்கங்களை அடிமைப்பட்ட மக்கள் மத்தியில் தான் அவங்க ஊழியம் பண்ணுறாங்க. அன்னைக்கு அங்கே ஊழியம் பண்ணுறதில் அந்த மக்களுடைய வாழ்வுதாரம் ரொம்ப மாறி இருக்குது. அதான் 2-3 பேரை கூப்பிட்டேன். இவங்க 2-3 பேர் வந்தாங்கன்னா இப்போ அவங்களும் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை, இங்கே கால சூழ்நிலை நல்லா இல்லை. மைக்கு நல்லா இல்லை, ஸ்பீக்கர் நல்லா இல்லை, இதெல்லாம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதானே. அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? ஏதாவது சொல்ல முடியுமா? அது என்னன்னு தெரியல எனக்கு. பொதுவாக அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இருந்தாலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில் கூட அவரோடு நான் நீண்ட நாளாக ஒரு தொடர்பு. பொதுவாக அவர் எனக்காக தினம் ஜெபம் பண்ணுவார்னு நினைக்கிறேன், ஒரு 5-10 நிமிஷம். நான் எப்பாவது அவருக்கு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். அவருக்கு மனவா மாரிமுத்துக்கு எப்போ நினைக்கிறேனோ, அவன் வலைங்கமான் மகிமைதாஸா கருணைதாஸ் அவருக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு சில நேரத்தில் இந்த பகுதியோட ஊழியங்களுக்காக அப்படிப்பட்ட, ஏன்னா இந்த ஊழியங்கள் எனக்கு ரொம்ப, நீங்கள் பின்தங்கின பகுதியில் ஊழியம் செய்கிறீங்க, உங்களுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப தேவை. நானும் இந்தியா முழுவதும் போயிட்டு வரேன். இந்தியா முழுவதும் ரொம்ப பின்தங்கின பகுதிக்கு போயிட்டு வரேன். கடந்த நாட்களில் 35 ஊழியர்கள் இவங்க அதில் வந்தாங்க. 3 ஒருத்தர் வரல, அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் வரல, எதுக்கோ கால சூழ்நிலை. 35 பேர் ரொம்ப இப்போ இதே மாதிரி ஒரு டெரரிஸ்ட் ஏரியாக்குள்ளே ஒரு 3 நாள் அவங்க மினிஸ்ட்ரிக்கு நான் கூப்பிட்டு போனேன். அவங்க பணம், அவங்க ட்ரெயினுக்கு அவங்க பணம், வழியில் மற்ற செலவுக்கு கடவுளுடைய கிருபை அவங்களுக்கு கிடச்சிது. உணவு மற்ற காரியங்களும் போயிட்டு 2 நாள் பாம்பே பார்த்துட்டு ஒரு 4 நாள் அவங்க அந்த ஊழியத்தை நிறைவேற்றி வந்தாங்க. அந்த ஊழியம் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்து நீங்களும் மாறணும் என்பதுக்கு தான். ஒருவேளை நாங்கள் அன்றைக்கி எனக்கு நெகேமியாவோட ஞாபகம் இருந்தால் அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். கடந்த வருஷம் சொன்ன அன்றைக்கி அவர் ரொம்ப முடியாமல் இருந்தார். அதனால் இந்த வருஷம் அவரை ரொம்ப தூரம் இழுக்க எனக்கு விரும்பலை. இந்த கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் அவர் மனைவி பிள்ளைகளுக்கு. நீங்கள் எல்லோரும் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. கடவுளுக்கு சித்தமானால் அடுத்த வருஷம் போகிறப்போ உங்களுக்கு தகவல் தரேன். நீங்களும் இந்த ஊழியங்களை பாருங்கள். உண்மையாகவே ஆண்டவர் எப்போவுமே நம்மோடு கடந்து வந்த ஆண்டவர். அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் என்ன பண்ண மாட்டார், ஒரு காலம் கைவிட மாட்டார். அந்த ஆபிரகாமை கூப்பிட்டு அழைக்கிறாரு. நதிக்கு அப்புறத்திலே வேறே தெய்வங்களை சேவித்தார். யோசுவா 24:2 இருக்கார். நெகேமியா 9:7 கல்தேயரின் ஊர் பட்டணத்திலிருந்து அவர் மனம் உண்மை உள்ளது என்று அவர் அழைச்சிட்டு வரார். அவருக்கு இயேசு யாரும் தெரியாது, வானத்தை படைத்த கடவுள் யாருன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு பொம்மை செஞ்சு வைக்கிறாரு. அந்த பொம்மை எல்லோரும் கடவுளாக வணங்குறாங்க. அந்த பொம்மை யாரெல்லாம் அவர்கிட்ட பேரம் பேசி வாங்கிட்டு போகிறாங்களோ அந்த பொம்மை அவங்களுக்கு வாழ்வு கிடைக்குது. ஆனால் இவருக்கு வாழ்வு கிடைக்குது. அவங்களுக்கு வாழ்வு கிடைக்குது. ஏன்டா நான் 5 ரூபா சொல்கிறேன், அவங்க 2 ரூபாய்க்கு கேட்குறாங்க, 3 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் போய் அது ஒரு முக்கியமான ஒரு அறையில் கொண்டே வைக்கிறாங்க, ரொம்ப பரிசுத்தமான அறையில் வைக்கிறாங்க. அது அவங்களுக்கு வாழ்வு கொடுக்க, எனக்கு வாழ்வுன்னா கோபத்திலே இருக்கிறார். கோபத்தில் இருந்து தான் கடவுளை கூப்பிட்டு வர்றாரு. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அவங்களை கூப்பிட்டு வர்றாரு. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் அநேக ஜாதிகளுக்கு தலைவனாக இருப்பாய் சொல்கிறார்.
நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் அவருக்கு கிடைக்கிது. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறப்போ வேலைக்காரிக்கு கிடைக்கிது, அதை கொண்டு விடுங்கிறாரு. அவர் விட்டுட்டார். விட்ட பிறகு அடுத்து அவருக்கு குழந்தைய கொடுக்குறாரு. அவருடைய கற்பத்தின் கனி அவருடைய மனைவி மூலம் கிடைக்கிது. கிடைச்ச பிறகு அதை கொண்டு நீ பலியிடுங்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை, நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், என்னை கூப்பிட்டு வந்தார், என்னை ஜனத்திரள் கூட்டமாக மாற்றினார், பெரிய ஒரு தலைவனாக மாற்றிருக்கிறாரு, அந்த ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுப்பாருங்கிற ஒரு வாக்கு அவரோடு, ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு பிடிதாரம் அவரோடு இருக்குது. ஒரு ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. ஆண்டவரோடு அந்த ஃபெய்த் இருக்கிறதால என்ன பண்ணுறாரு, தகப்பனே எப்படியாவது கொடுப்பீங்கன்னு காரணத்தில் அந்த குழந்தைய கொண்டே பலியிட போகிறாரு. பலியிட போகிறப்போ அவர் சொல்ல, ஆபிரகாமே ஆபிரகாமே மகனே நீ ஒன்றும் செய்யாதே. அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிடுகிறார். ஏன்னா அந்த இடம் யார் ஆண்டவருடைய பார்த்து கொள்ளப்படும், ஆண்டோடைய சன்னிதானத்தில் பார்த்துக்கணும். யெகோவா ஈரே என்ற அந்த இடத்துக்கு பேரை கொடுத்துட்டு அதில் தான் அராபத் மலை, அங்கே தான் ஆண்டவருடைய முதல் கோயில் சாலமோனால் கட்டப்படுகிறது. அது சரித்திரம். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். ஏன்னா அழைக்கிறவர் எப்பவுமே என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். நம்மளை இப்போ திருநெல்வேலியிலேருந்து தென்காசி மாவட்டத்திலேருந்து இப்போ தென்காசி மாவட்டம், முன்ன திருநெல்வேலி மாவட்டம், இந்த அம்மாவுக்கு பாளையங்கோட்டை, அங்கேருந்து இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வந்திருக்கிறாருன்னா, ஒருவேளை அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா மக்கள் என்ன தூஷிப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கஷ்டங்களெல்லாம் 3-4 மாதங்கள் மருத்துவமனையிலிருந்து ஆண்டவர் இவ்வளோ பெரிதான ஒரு வாழ்வை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அது சாதாரண வாழ்வில். அதுதான் அவர் இந்த ஓசியா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கோராசிகை நான் உன்னை என் மெய்ப்பனாக்குகிறேங்கிறார். கோராசிகை யாருன்னா, மத்தேயு 11:21 அவன் ஒரு நல்லவன் இல்லை, நல்ல குடும்பம் இல்லை, ஆண்டவரால் சாபம் பெற்ற ஒரு குடும்பம். மத்தேயு 11:21 சொல்கிறார், ஆண்டவரால் சாபம் பெற்ற ஒரு குடும்பம். அது அந்த குடும்பத்து மக்களுக்கு ஒரு விடுதலை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் இப்போ 44 ஏசாயா 44:21 நான் உன்னை மேய்ப்பனாக்கு, 44:23 உன்னை நான் மேய்ப்பனாக்குவேங்கிறாரு. நான் ஏசாயா 45 இல்லை சொல்ல, நான் கர்த்தர், நீ கவலைப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு பின்தங்கின கைவிடப்பட்ட மகனுக்கு அந்த அதிகாரத்தை எழுதித்தரார். ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஏசாயா 45. ஏசாயா 44 கடைசி வசனத்தை வாசிட்டு ஏசாயா 45:1 5-6 நான் என்ன, இது என் நாமம், நான் கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. கைவிடப்பட்ட நிலைமையில் அவனுக்கு வாழ்வு கொடுக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்போவுமே உங்களை ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒப்பு கொடுக்கணும். உங்களை விட நம்ம ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கி எனக்கு எப்படிப்பட்ட வாழ்வு கிடைக்கு, யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை, விலை உயர்ந்த மூலைக்கல்லே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. அந்த ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு எப்போவுமே நல்ல யோசனை தருகிறவர். அவருடைய வார்த்தைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். இப்போ 1709 ஜூலை 9 தான் சீகன்பால் பைபிள் மொழிபெயர்த்தாங்க. இந்த பகுதியில் இருக்க தரங்கம்பாடிக்கு தான் அவர் வந்தார். எத்தனை பேர் தரங்கம்பாடி பார்த்துருக்கீங்க? இந்த பகுதியில் தான் இருக்கார். இந்த பகுதியில் தான் அவன் லுத்ரன் திருச்சபைகள் அதிகமாக காணப்படுது. இங்கே லுத்ரன் திருச்சபைகள் அதிகமாக காணப்படுறது காரணம் என்னன்னா,
அவர் தான் பைபிளில் நம்முடைய வச்சுருக்க பைபிளில் முதலாவது தமிழில் மொழிபெயர்த்தார். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள 7 கண்டங்களில் ஆசியா கண்டத்தில் தமிழில் மொழிபெயர்த்தார். நிறைய தாய்மொழிகள் இன்றைக்கி இல்லை, எல்லாம் ஹிந்தியாக மாறிட்டு. காரணம் என்னென்னா, ஒரு மிஷினரி இந்தியா முழுவதும் பயணம் செய்கிறப்போ எல்லா மக்களுக்கும் எல்லா மொழியும் ஒரே மாதிரி மொழி இல்லை. கேரளாவுக்கு போனால் மலையாளம் பேசுகிறாங்க, தமிழ்நாடு போனால் தமிழ் பேசுகிறாங்க, ஆந்திராவுக்கு போனால் தெலுங்கு பேசுகிறாங்க, கர்நாடகத்துக்கு போனால் அவங்க கர்நாடிக்கு அவங்க ஒரு தெலுங்கு மாதிரி என்ன மொழி, அந்த மொழி பேர் கன்னடம் பேசுகிறாங்க. வெஸ்ட் பெங்கால் போனால் அவங்க அங்கே ஒரு மொழி, அந்த பெங்காலி பேசுகிறாங்க, அது உருது பேசுகிறாங்க. இப்படி நிறைய ஒடிசா போனால் ஒடியா பேசுகிறாங்க, பீகார் போனால் அவங்க மொழி பேசுகிறாங்க. இப்படி மொழியெல்லாம் ஒன்றா சேர்த்து தான் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மிஷினரியாக ஹிந்தியை உருவாக்குறார். ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு வேர்டு எடுத்தார். ஒவ்வொரு மொழியிலும் ஒரு வேர்டு எடுத்து எல்லா வேர்டையும் சேர்த்து ஹிந்தின்னார். இதுதான் ஹிந்தி உருவாச்சு. அப்போ ஹிந்தியை உருவாக்குறது யார்? ஒரு கிறிஸ்தவன். இதுதான் உண்மை. ஆனால் தமிழில் மட்டும் அவர் எல்லா மொழியிலையும் வேறு. இன்றைக்கி ஒரு அம்மா ஐசக் கிரிஜா, ஐசக் பெயர், மாப்பிள்ளை பேர், பொண்ணு ஒய்ஃப் பேர் கிரிஜா. அவங்க போந்த மொழியில் பைபிள் இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து போய் மிஷனரியாக போய் அங்கேருந்து ஐஎம்எஸ்லேருந்து ஐஎம்எஸ் பணித்தளம் மூலமாக ஃபுல் பைபிள் இப்போ ஒரு 2 மாதத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே புதிய ஏற்பாடு, சங்கீதம், நீதிமொழிகள், ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்கள், ஒரு ஆகமங்கள் ஒன்றா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போந்து மொழியில் பைபிள், போந்தில் கோயா மொழியில் பைபிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த மொழியில் எத்தனை புத்தகங்கள் இருக்கோ அப்போ தான் அந்த மொழி அழிக்கப்படாதான். அந்த மொழி அழிக்கப்படாமல் இருக்கணும்னா அந்த மொழியில் நிறையா புத்தகங்கள், நிறையா அதுக்குரிய ஆர்வலர்கள் இருக்கணும். தமிழுக்கு கால்டுவெல் வந்தார். கால்டுவெல் வந்தால் தமிழுக்கு ஒப்பிலக்கணம் எழுதினார். தமிழோடு சேர்ந்ததான் கன்னடம், மலையாளம், தெலுங்கு, உருது. இதுக்குனுடைய பேசிக் தமிழ்னு சொன்னார் கால்டுவெல், தூத்துக்குடி மாவட்டத்தில். அப்போ இந்த மொழி அழியாமல் இருக்கணும்னா அந்த மொழிக்கு நிறைய பேசிக் இருக்கணும். அந்த பேசிக் தான் சீகன்பால், போப், இப்படி நிறைய பேர், கால்டுவெல், இவங்கெல்லாம் தன்னை அர்ப்பணித்தாங்க. அர்ப்பணித்ததெல்லாம் இன்றைக்கி இந்த தமிழ் இன்றைக்கி நிற்கிது. உலகத்தில் தலை சிறந்த செம்மொழியாக நிறைய ஆய்வு பெற்று, அதனால் தமிழை என்ன பண்ண முடியல, யாராலையும் டச் பண்ண முடியல. ஒருவேளை அன்றைக்கி நம்ம தலைவர்கள் வேறு மொழிக்கு ஹிந்திக்கு ஒத்து கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் நம்ம தலைவர்கள் ஹிந்தி பேசிட்டுன்னு ஒட்டு கொடுத்துருப்பாங்கன்னா, தமிழ் இன்றைக்கி எங்கேயோ காணாமல் போயிருக்கோம். தமிழ் காணாமல் இப்போ இன்றைக்கி நிறையா மகாராஷ்டிரா மாநிலத்தில் போனால் 3 நாள் மீட்டிங் உட்காந்துருந்தோம், ஹிந்தியில் தான் பேசுனாங்க. அந்த மராட்டியில் பேசலை, மராட்டியே தெரியல ஒரு சிலருக்கு. அப்போ அந்த உயிர் கொடுத்த அந்த மிஷினரிகள் உயிர் கொடுத்தாங்க. அப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணணும், இங்கே இருக்க மக்களுக்கு தம் வாழ்வை என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்பு. மிஷன் என்பது எனக்கு எவ்வளோ ஃபிக்ஸட் வச்சுருக்கேன், எத்தனை சர்ச்சை திறக்கிறேன், எவ்வளோ ஆத்துமாக்கள்ங்கிறது முக்கியம் இல்லை. காஸ்பல் எவ்வளோ பேருக்கு போய் சேருது, எவ்வளோ பேர் காஸ்பலை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, எவ்வளோ பேர் தன் மனமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. பழைய வாழ்வு, குடி, கஞ்சா, அபின், பிராத்தல், இதிலிருந்து எவ்வளோ மக்கள் விடுதலை பெற்றிருக்காங்க. இந்த மக்கள் அந்த எண்ணிக்கை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அந்த எண்ணிக்கை தான் ஆண்டவர் நம்ம எதிர்பார்த்து, அப்படிப்பட்ட எண்ணிக்கைக்கு உங்களை ஆண்டவர் நியமனிக்கிறார். அந்த எண்ணிக்கைக்கு நீங்கள்லாம் நம்ம அர்ப்பணித்து செயல்படுறப்பவே இந்த தேசம் சந்திக்கப்படும். ஒருவேளை ஒரு கிறிஸ்தவர்கள் வரும்னா எப்படி ஒரு அடிமைத்தனம் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அடிமைத்தனமான நாடாக இருந்தது. ஆனால் கிறிஸ்தவம் இன்றைக்கி வரலன்னா நீங்கள் நானும் இன்னும் கோமணம் கட்டிட்டு தான் இருந்திருப்போம். இன்னும் நம்ம ஊருக்குள்ளே போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது, பின்தங்கின நிலைமையில் தான் இருந்திருப்போம். கிறிஸ்தவம் வரப்போய் தான் நீங்கள் நானும் இன்றைக்கி மனிதனாக மாறியிருக்கோம். ஆனால் அந்த பழைய வாழ்விற்கு கொண்டு போக அவங்க அந்த 1% எவ்வளோ போராடுறாங்க, விட மாட்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வேலைகளை பார்க்குறான். எவனை விழுங்கலாம் என்று கிச்சிக்கிற சிங்கம் போல் அவன் சாத்தான என்ன பண்ணுறான், வகை தேடுகிறான். ஏன்னா உலகத்தில் அநேக சொத்துக்கள் அவன்கிட்ட தான் இருக்குது, அநேக பணம் சாத்தான்ட்ட தான் இருக்குது. அதுதான் இயேசு கிறிஸ்து 40 நாள் பாஸ்டிங் இருந்துட்டு வரப்போ காட்டுறாரு, இந்த உலகத்தை பாரு, இது எல்லாத்தையும் உனக்கு தர, என்னை படிந்து கொள்வாயாக. இன்றைக்கி பிசாசு இன்றைக்கி நம்ம அப்படி தான் அடிமைப்படுத்திருக்கு. ஆனால் இதுக்கு ஒரே வழி, உங்களுடைய ஜெப நேரத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கூட்டணும். வெளியே நீங்கள் அலைகிறத விட
ஜெபம் ஆண்டவரோடு நீங்கள் ஒரு கூட்ட மக்கள் இன்றைக்கி கொடைக்கானலில் ஒரு கூட்ட மக்கள் ஜெபித்து கொண்டு இருக்கு. 24 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க கொடைக்கானலில் ஒரு கூட்ட மக்கள். உங்களுடைய ஜெப நேரம் எவ்வளவு கூட்டுறீங்களோ, ஒருத்தர் தனியாக இல்லை, 2-3 பேர் சேர்ந்து அப்படி நீங்கள் ஜெபித்து கொண்டே ஒரு இடத்துல ஒரு காஸ்பல் சொல்கிறப்போ, இந்த கிராமத்தில் நடக்க முடியாத ஒரு மனிதன் நடந்துட்டு அந்த கிராமம் என்ன ஆகும்? ஒரு வியாதி மறிக்கிற தருவாயில் இருக்க ஒரு மகனை போய் நீங்கள் ஜெபம் பண்ணுறப்போ அந்த மகன் உயிரோடு எழுந்துட்டாருன்னு வைங்க, அந்த கிராமம் என்ன ஆகும்? இதுக்கு ஒரே வழி என்னது? ஜெபம். நீங்கள் கூடி ஜெபிக்கணும். கூடி வாரத்தில் ஒரு தடவை ஒரு சர்ச்சையோ யார் வீட்லேயோ எந்த எதிர்பார்ப்பில், அவங்க வீட்டில் ஜெபம் பண்ண போகிறோம், அவங்க வீட்டில் காசு இல்லை, டீ கொடுக்க முடியாது, தண்ணி கொடுக்க முடியாது, எதிர்பார்க்கக்கூடாது. ஜெபத்துக்கு வந்தோன்னு எங்களுக்கு டீ கொடுக்கல, பிஸ்கட் கொடுக்கல, பப்ஸு கொடுக்கல, சோறு கொடுக்கல, என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. சொல்லவே எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா யாரோ ஒருத்தர் கொண்டாந்து தந்துடுவான். ஆனால் இன்றைக்கி அதை ஃபிக்ஸட் பண்ணி நீங்கள் அப்படி ஜெபித்து இந்த ஏரியாவை நீங்கள் அதை கடந்து போய் பாருங்கள். இந்த ஏரியாவில் ஆண்டவர் வழிநடத்தும் ஆண்டவர். இந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்த ஆண்டவர். இந்த ஆண்டவர் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். இந்த ஏரியாவுக்கு ரொம்ப தேவை இன்றைக்கி என்னது? ப்ரேயர். நீங்கள் ஜெபிக்க தான் இயேசு கிறிஸ்து வருவன ஊழியத்துக்கு வருவன 40 நாட்கள் பாசிங்க வந்து ஜெபிக்கிறார். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜெபிக்கிறார். அதிகாலையில் இருட்டோடு ஜெபிக்கிறார். ராம் முழுவதும் ஜெபிக்கிறார். 2வது லாசர் போய் வெளியே வாடான்னு சொல்லுமுன்னே இங்கே இருக்க மக்கள் விசுவாசிக்கணும். இதுக்கு ஒரே வழி, லாசரை நீங்கள் வெளியே வாங்க, என் ஜெபத்துக்கு நீங்கள் அந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் சொல்ல, என் ஜெபத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள். இப்போ வலங்கமான் என்ன தாஸ் கருணைதாஸ் அவருக்கு விரோதமாக எவ்வளோ ஒரு சக்தி. அவர் பழைய இடத்துல சர்ச்சை இல்லை, ஆனால் இப்போ அவருக்கு இல்லைல்ல பழைய இடத்துல. எவ்வளோ கஷ்டம். ஒரு நாள் டிஎஸ்பி ஆஃபீஸ், ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ், ஒரு நாள் ஆடியோ ஆஃபீஸு, ஒரு நாள் அங்கே எங்கே மாற்றி அலைய விட்டு அவரை துணியக்கானில் துண்டக்கான அலைய விட்டான். ஆனால் அவர் இன்னைக்கு சாட்சியாக நிற்கிறார். அந்த ஆண்டவர் உயிரிழந்தவர். மனவா மாரிமுத்து மனைவிக்கு கேன்சர் கட்டி வயத்தில் குழந்தையே பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? கிட்னிலே எங்கேயோ ஒரு இடத்துல கட்டி 7 கிலோ, அவர் சொன்னது 7 கிலோ. அப்போ அவர் பாஸ் இல்லை, குழந்தையோ எனக்கு பிறக்காது போப்பான்ட்டார் டாக்டர். ஆப்ரேஷன் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் 35 வருஷத்துக்கு முன்னால் எந்தவித அடிப்படை வசதி இருந்திருக்காதாங்க. 35 வருஷம், 30 வருஷமா? 35ஆ? உங்கள் பொண்ணுக்கு எத்தனை வயசு? குழந்தையா இருந்ததா? அப்போ குழந்தை அதுக்கப்புறம் பாப்பா பிறந்தா. ஆனால் அந்த அவங்களுடைய அந்த ஜெபம், அவர் என்ன பண்ணார்? பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு போனாராம், ஏஜி சர்ச்சு. என்ன வருதோ 3 பங்கு, அப்படி தானேங்க? டம்ளரில் டீ விற்று டம்ளரில் போட்டுருவாராம். அவன் 3 காசு இருந்திருக்கும், 2 காசு இருந்திருக்கும் ஒரு டீ, இல்லை 5 காசு இருந்திருக்கும். எவ்வளோ? 1 காசு காலனா ரேனா, கரெக்ட், அவ்வளோதான். கார்வாரம் இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தி இருந்திருக்கும். கார்வா ஒரு 45-50 வருஷத்துக்கு முன்னால் கார்வா, 50 வருஷத்துக்கு முன்னால் கார்வா. கிண்ணத்தை தட்டிட்டு 3 பங்கு வைப்பாரான். என்ன மாட்டாரான்? 1 டீக்கு, சர்க்கரைக்கு, பாலுக்கு, சர்க்கரைக்கு, டீ இலைக்கு, கறிக்கு, 1 கடவுளுக்கு, 1 அவருக்கு, 3 பங்கான். ஆனால் இன்றைக்கி வாழ்க்கையில் பெரிய லெவல்களில் போட்டாலும் அதே நிலைமையில் ஆண்டவருக்கு ஜீவனை கொடுத்து எல்லா நிலையும் ஆண்டவர் வழி நடத்திருக்கிறார். நம்ம கருணைதாஸ் சாட்சி, என்னோட இருக்கிற நெகேமியா இவ்வளோ மறக்கலான சாட்சி. மரண படுக்கைக்கு போய் ஒரு நாள் குரங்கு பற்றி பிரசங்கம் பண்ணாராம். அடுத்த நாள் குரங்கு வீட்டுக்குள்ளே வந்துருச்சான் கடிக்கிறது. உண்மையா? அடுத்த நாள் பாம்பை பற்றி பிரசங்கம் பண்ணார். பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துட்டான். பாம்பு கடிச்சிட்டு, அது பாம்பு பள்ளி கீழே விடுறது, நாய் விரட்டி கீழே விடுறது, ஒரு 6 மாதத்துக்கு ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். பொத்து போன வாரம் என்னவோ நடந்தது. இல்லை இந்த கண்ணு பையனுக்கு அவரை இருக்க விட பண்ணுறான் எந்த அளவு. ஆனால் அதுக்கு மத்தியில் அவர் என்ன பண்ணுறாரு? இதே தான் உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். இவங்கள் என்னோட தொடர்பு இருக்காதால இவங்களை பற்றி எனக்கு தெரியுது. நீங்கள் யாரும் என்னோட தொடர்பு இல்லை, அதனால் உங்களை பற்றி எனக்கு தெரியல.
இருந்தாலும் இதுக்கு இடையில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா யார்? உங்களுடைய ஜெபம். உங்களுடைய ஜெபம் தான் உங்களை என்ன பண்ணுது? இன்னும் நீங்கள் ஜெபிக்கிறப்போ இன்னும் நீங்கள் அதான் கோராசின் என்னை உன்னை மெய்ப்பனாக்குவேன். அந்த ஏசாயா 44:23 சொல்லிவிட்டு ஏசாயா 45 சொல்கிறாரு. வாக்கு தத்தமாக பேசுகிறார். அவனுக்கு பயப்படாத. அந்த 45:1 வாசிங்க. கர்த்தராகிய நான் அதுக்கு முந்தின கடைசி வசனம் ஏசாயா 44:23 வாசிங்க. அதுக்கு மேலே அப்படியே மேல் வார்த்தை 44 ஏசாயா 44:20 கடைசி வசனம். ஏசாயா 44 கடைசி. அவனை செப்படுங்கிறார். போதும், அவனை என் செப்படுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நீ அதுலேருந்து தொடர்ச்சி அவருக்காக ஒரு வாக்கு தத்தத்தை. நான் உன்னை அந்த 4ஆம் வசனத்தில் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். என்ன அருமையான வார்த்தை. நீ என்னை அறியல, ஆனால் உன் நெத்தில கிறிஸ்துவின் நாமம் வரையப்பட்டிருக்குங்கிற அந்த ஆண்டவர் எப்போவுமே என்ன பண்ணுறதில்ல, உங்களை அழைச்சிட்டார். அழைத்தவர் ஒரு காலம் என்ன பண்ணுறதில்ல, கைவிடுறதில்லை. அவர் எப்பவுமே தான் ஏசாயா 2:23 நான் அவனை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஆனால் யோவான் 12:24 கோதுமை மணியார் நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் கனி கொடுக்க மாட்டாது. அந்த கனி எப்படி இருக்கணும்னா ஏசாயா 61 எழும்பி பிரகாசை கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கு. 61 கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்ல அதை அனுபவிக்கிறாரு. 61 எலும்பி பிரகாசி. எலும்பி எப்படி பிரகாசிக்கணும்னா, ஒரு ஹனி பெட்டுங்கிற ஒரு எறும்பு இருக்கான், ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கான். அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்க அந்த எறும்பானது என்ன பண்ணுன்னா, மரத்தில் இருக்க அந்த தேன் கூடு எல்லா பறவைகளும் கொண்டே அந்த தேன் கூட்டில் வைக்கும், தேனி கொண்டே தேன் கூட்டில் வைக்கும். அந்த எறும்பு என்ன பண்ணுமா, தன் உடம்புக்குள்ளே வச்சுக்கிடுமா, தேன் கூட்டில் வைக்காதான். தன் உடம்புக்குள்ளே ஒரு கட்டி மாதிரி வச்சுருக்குமா, ஒரு கட்டி. தேன் கட்டி மாதிரி. குறிப்பிட்ட காலங்களில் அந்த எறும்புகளுக்கு உணவு கிடைக்கல, இந்த தேனை இந்த இந்த எறும்பு கடிக்குமா, அந்த தேன் கூட்டை கடித்து சாப்பிடுமா. அது கடித்து சாப்பிட்டா இதெல்லாம் உயிர் பிழைக்கும், இந்த எறும்பு செத்து போமா. இந்த எறும்பு என்னாகும், சேமித்து வச்சிருக்கிற எறும்பு என்ன ஆயிரும். ஆனால் தன் வாழ்வை பிறருக்கு என்ன பண்ணுது. இதுதான் மிஷன், இதுதான் ஊழியம், இதுதான் சிலுவை. ஏதோ பைபிள் எடுத்தோம், ஜெபம் பண்ணோம், இன்றைக்கி சோத்து கதை ஓடிச்சு, ஏதோ வந்தோம் போனோம், அது இல்லை. செய் அல்லது உன்னால் முடியும் தம்பி. பைபிளுங்கிறது அதுதான். ஏதோ பைபிள் எடுத்துகிட்டா சோறு கிடச்சிருங்க, 3 வேளையும் சோறு கிடச்சிருங்க. ஏதோ கதை ஓடும், அவ்வளோதான். கதை ஓடிடும், வாடகை வந்துடும், ஏதோ ஒரு கதை ஓடிடும். ஏன்னா அவரை நோக்கி வந்துட்டோம், ஒரு வளைச்சர் உண்மை உள்ளவருங்கிறது அந்த கதைலாம் ஓடிடும். ஆனால் தன் சிலுவை அனுதினம் தன் சிலுவை எடுத்துக்கணும். மத்தேயு 16 சொல்கிறாரு, மார்க்கில் சொல்கிறாரு, லூக்காவில் சொல்கிறாரு, கொரிந்தியரில் சொல்கிறாரு. சிலுவை குறித்த பிரசங்கம் கெட்டுப்போளுக்கு பைத்தியம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. எதுக்கு சிலுவை குறித்த பிரசங்கம்? செத்துப்போங்கிறது தான் பிரசங்கம், சிலுவையே. அந்த சிலுவை யூதருக்கு பைத்தியமாயும் கிரேக்கிற்கு அவமானமாயும் காணப்படுதுன்னு சொல்கிறாரு. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் அந்த கலாத்தியர் 6:24 சொல்கிறாரு, கலாத்தியர் 5:24 சொல்கிறாரு. நான் சிலுவைக்கு தான் என்னுடைய மேன்மை, இந்த உலக பிரகாரமாக எனக்கு ஒன்றுமே இல்லை. அந்த சிலுவை குறித்த மேன்மைனா அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, நற்குணம், தயவு, சாந்தம், இச்சை அடக்கம். இந்த மாம்சத்தின் இச்சைகளை விட்டுட்டு அந்த சிலுவைக்கு தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறது. ஒருவேளை நாம் ஆண்டவருக்காக எப்படி வாழ்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம எப்படி வாழ்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம எப்படி கொடுக்குறோம், அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு நீங்கள் போகிறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். ஒரு மனிதன் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க முடியாது. ஒரு மனிதன் உதவி கொடுக்குறப்போ அந்த உதவி நிற்காது. ஏன்னா திருமணத்தில் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரண நம்மை பிரிக்கும் வரை இந்த உலகத்தின் சம்பத்துக்களால் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன், உனக்கு கீழ்ப்படுகிறேன், உன்னை கனப்படுத்துகிறேன் சொல்லி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளில் டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஹைகோர்ட்டில் 8 கோர்ட் இருக்குது. டைவர்ஸ் கேஸ் நடக்கிற கோர்ட்டு 8 கோர்ட்டு ஹைகோர்ட்டில் இருக்குது.
8 கோர்ட்டில் ஒரு நாளைக்கு 20 கேஸ் முடியுது. ஒரு கோர்ட்டில் 20 கேஸ்லேருந்து 200 கேஸோ 20 கேஸோ சொன்னார் சென்சஸில். ஒரு லாயர் சொல்கிறார், டைவர்ஸ் கேஸ் பார்க்குற லாயர், இவருக்கு தெரியாது. அதில் அநேக 50% கிறிஸ்தவ கல்யாணங்கள் தான். கிறிஸ்தவ பெண் மக்கள் கல்யாணம் பண்ணுற கல்யாணம் டைவர்ஸில் முடியுது. நிறையா கல்யாணம். காரணம் விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. அப்படி வாக்குறுதியில் அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த ஒரு பெரிய பாஸ்டர் நடத்தினார். ஏஜில் பெரிய பாஸ்டர், எல்லோரும் மெட்ராஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் பார்த்து சொல்கிறாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் என்பது. இப்படி பார்த்தா கடவுள் இல்லை, நீ உன் புருஷனே பார்த்து சொல்லு, அந்த அம்மாட்ட உன் புருஷனே பார்த்து சொல்லு, இவட்ட உன் மனைவியே பார்த்து சொல்லுன்னு ஒருத்தர் பார்த்து சொல்ல வச்சார். சொல்லிவிட்டு ஆண்டவராகிய இயேசு, அதாவது பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனாலும் தூயாவுடைய மகிமையினால் இவர்கள் கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆவியானவர் மூலம் இவர் இணைக்கப்பட்டிருக்காங்க. இவர்களை கடவுள் இணைத்திருக்கிறார். கடவுள் இணைத்ததை நீ மனிதன். அந்த சிஎஸ்சி சர்ச் போனால் ஸ்டோல் போட்டு கட்டுவாங்க. இங்கே ஒரு ஸ்டோல் போட்டுருவாங்க. அது ஆர்டினேஷன் இந்த ஸ்டோல் போட்டுருவாங்க. நேரியல், அதுக்கு பேர் தமிழில் நேரியல், ஆர்டினேஷன் பேர் ஸ்டோல்னு பேர். இதை போட்டு கட்டிட்டு 2 பேர் கையும் கட்டிட்டு தூக்கிட்டு சொல்லுவார். இந்த பாஸ்டர் எப்படி இவர் இல்லை, அவர் சர்ச்சு சொல்லி. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க உங்கள் சர்ச்சில்? கல்யாணம் நடத்திருக்கீங்களா? ரிஜிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன நிறைய அடிக்கடி நான் அடிக்கடி கல்யாணத்துக்கு போகிறதெல்லாம் சொல்கிறேன். அவர் அடிக்கடி சின்ன சர்ச்சு, ஒரு 50-100 பேர் இருக்குது. 150 பேர் அவங்க சர்ச்சு 150 பேர் வச்சுருக்காங்க. நல்ல வாடகைகளும் ஒரு மாதத்துக்கு 40,000 ரூபா வாடகை கொடுத்து நடத்துகிறார். அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட், அது வேறு. ஆனால் அப்படிப்பட்ட கல்யாணம் என்ன ஆயிடுது? அதிக கோர்ட்டில் அதிக கேஸ் கிறிஸ்தவ கல்யாணம் தான். நம்ம தான் அன்பை பற்றி பேசுகிறோம். அன்பை பற்றி பேசுகிறதே நம்ம தான் பேசுகிறோம். ஆனால் அந்த கடவுள் மேலே முழு நம்பிக்கை நம்மகிட்ட இல்லை. ஏதோ பைபிள் எடுத்துருக்கோம், ஏதோ கதை போடுது, அவ்வளோதான். அப்படி இல்லாமல் உருப்படியாக நீங்கள் அன்போடு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கடந்து போகிறப்போ ஆண்டவர் உங்களை எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு விசை கூட தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க என்று அவர் நோக்கி பார்ப்போமா? அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்